வந்திருக்க உங்களோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த 86வது நாள்ல இந்த Zoomல பார்க்க முடியாத தேவன் உங்களுக்கு பார்க்கக்கூடிய கிருபை சேர்க்க நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. தேங்க் யூ தேவன் நாமத்தில நான் பெரிய காரியங்களை அவர் செய்த தேவனா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து அ தேவனுடைய வார்த்தைக்கு நேரா கடந்து செல்ல விரும்புறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் உள்ள ஆண்டவரே என் வாயில வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே தெள்ள தெளிவாக ஆண்டவரே என்னை பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை பிரத்யேகமாய் பேசப்படியாக தேவன் கிருபை செய்யறக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இன்றைக்கு நான் என்ன பேச பார்த்தேன்னா, நெவர் லூஸ் யுவர் ஹார்ட் இன் பிரேயர். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை அவர் சொன்னார். ஸோ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவது. ஜெபத்துல சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிப்பது என்று தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷருக்கு மனுஷரை மதியாமலும் மனமாயிருந்தான். ஸோ ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். இன்னொரு ஒரு விதவை ஒரு பெண் இருந்தார். ஸோ இவங்க 2 பேர் இவருக்கு அந்த நியாயாதிபதிக்கு கடவுளுக்கு பயப்படாம மனுஷனுக்கு மதியாதவனாய் இருக்கிறபடியாய் ஒரு மனிதன் இருந்தான். ஆனா அவனு சொல்லும்போது சொல்றாங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்தது. அவன் நான் அ அ அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தான். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் எனக்கு எதிராக இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனுக்கு மதியானம் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஸோ இந்த லேடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்களேன். ஒரு நியாயாதிபதியை போய் ஒரு ஜட்ஜை போய் எனக்கு நியாயம் செஞ்சு கொடுங்க, எனக்கு நியாயம் செஞ்சு கொடுங்க, நியாயம் செஞ்சு கொடுங்க, எனக்கு இது நியாயம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாள். ஆனா அவனுக்கு மனதே இல்ல பாருங்களேன். ஆனா இந்த லேடை பண்ற காரியத்தை வைத்து அவனுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நான் சொல்றேன்னா, உங்களோட வாழ்க்கையில யூ ஹேவ் டு ரைஸ் அப் இன் த லெவல் ஆஃப் ஃபெய்த். அ டு ஹேவ் த உங்க வாழ்க்கையில விசுவாசத்துல ஒரு ஒரு படி மேல ஏறி தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவனை விரும்புகிறார். ம். ஸோ இந்த நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தா கூட, உங்களோட வாழ்க்கையில நீங்க விசுவாசத்துல எனக்காண்டி தேவன் நிச்சயமாய் நன்மை செய்வார். அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இருக்கும் பொழுது, நான் சொல்றேன் நிச்சயமா தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். யூ ஹேவ் டு ஹேவ் அ ஹார்ட் ஆஃப் ஃபெய்த். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை நீங்க எழுப்ப வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஹalleluya. அ ஸோ எப்படியாச்சும் அவர் நான் செய்ய வேண்டும் என்று அந்த விதவை பெண் அந்த நியாயாதிபதியிடமே தேவ் அ நியாயாதிபதிய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாளாம். அ நம்ம அநேகர நேரத்துல நினைக்கிறோம், நம்ம தேவன தொந்தரவுபடுத்தக்கூடாது. அவர் நெறைய வேலைத்துல பிஸியாவே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லங்க. தேவன் எவ்வளவுதான் தம்முடைய பிள்ளைகள் ஓடி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த அதிகாரத்துல ஃபுல்லா நான் இன்னைக்கு பேச போறேன். நீங்க பாருங்களேன். லூக்கா 18 அ 7ஆம் வசனத்த பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுக்கு நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளாயிருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
கர்த்தர் சொல்றார், நிச்சயமாய் அவர்களுக்கு நியாயம் சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றான். இப்ப மேட்ரு என்ன? விசுவாசம் தான் மேட்ரு. விசுவாசம் தான் மேட்ரு. ஆமென். ஸோ நம்ம பார்த்தோம், நியாயாதிபதி இருக்காங்க, ஒரு விதவை பெண் இருக்காங்க. ஒரு விதவைக்கு ஒரு எதிராளி இருக்கான். அவன் வந்து ரொம்ப அவனுக்கு நியாயம் கிடைக்குமென்று அந்த நியாயாதிபதிட்ட வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். ஸோ எனக்கு நியாயம் கிடைக்கணும். ஒ என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நியாயம் உண்டா இருக்கணும். எனக்கு ஒரு தேவனுடைய ரைச்சஸ் ஜட்ஜ்மென்ட் என் வாழ்க்கையில உண்டா இருக்கணும் என்று நியாயாதிபதி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். அவர்ட்ட இருந்து எனக்கு நன்மை கிடைக்கும். அவர்ட்ட இருந்து என் வாழ்க்கையில நிச்சயமாய் நன்மை கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசத்துல அந்த அம்மா போய் தொந்தரவு. இது உவமையா தேவன் சொல்றாரு. அதனால சொல்றாரு, அந்தப்படி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விஷயத்தை தேவன் நீடிய பொறுமையாய் இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்க, சீக்கிரத்திலே. தேவன் நம்மளுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுற, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். எஸ், உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் சீக்கிரமாய் உண்டாகும். எனக்கு கடவுள் காலைல பேசும்போது சொன்னாரு, உங்களுடைய ஆன்சர் எங்க இருக்குன்னா, உங்க விசுவாசத்தின் அளவு எங்க இருக்கோ அங்க இருக்குன்றாரு. உங்க விசுவாசத்தின் அளவு எவ்வளவு தூரம் இருக்கோ, உங்க ஃபெய்த் எவ்வளவு இருக்கோ, அங்கதான் உங்க ஆன்சர் இருக்கு. உங்க ஃபெய்த் சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? God is looking out of the faith. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்னா தேவன் தம்மை தேடுவதற்கு யாவருக்கும் அவர் பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சு இன்னொரு நன்மை செய்ய மாட்டான்லாம் இல்ல கிடையாது. எல்லாருக்கும் நிச்சயமா பலன் அளிப்பார். The thing is we need the faith of God. We need the faith of God. ஹalleluya. உங்கள் இடத்துல விசுவாசம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹalleluya. ராமான் தோஸ்தோரபோ ஷிரிபி ஹண்டரபா. அதுக்கப்புறம் அந்த வசனத்துல 10ஆம் வசனம் பாருங்களேன். உம் 2 மனுஷர் ஜெபம் பண்ணும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயனா இருந்தான், மற்றொன்று ஆயக்காரனா இருக்கான். ஒருவன் பரிசேயனும் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனை நோக்கி, நான் இப்படி செய்யல, நான் வந்து அவன ஆயக்காரமே கிடையாது, நான் பாவி கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் தசமாலாம் கொடுக்குறேன் என்று சொல்லி யார் சொல்றா? இந்த பரிசேயன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆயக்காரன் எப்படி சொல்றான் பாருங்க. ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அவன் வந்து பரிசேயன் வந்து தன்னை குறித்தே மேன்மை பாராட்டிட்டு இருந்தான். ஆனா நான் இவ்வளவு கொடுத்தேன், நான் என்ன பண்ணேன், நான் இவ்வளவுதான் உம்மை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆயக்காரன் சொல்றான். ஆயக்காரன் டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரன் சொல்றான், தூரத்துல நின்று தன் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் கிருபையா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஹalleluya. மான்டா குரோலர் போஷுட்ரபா திரபா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். எங்க அப்பா போட்டிருக்காங்க ஹீப்ரூஸ் 11:6ல, பட் வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் ஹிம், ஃபார் ஹீ தட் கமத் மஸ்ட் பிலீவ் அண்ட் தட் ஹீஸ் அ ரிவார்டர் தட் டெலிஜென்ட்லி சீக் ஹிம். டெலிஜென்ட்லி சீக் ஹிம்னா என்ன மேட்டர்னா, ஒரு தடவை பண்ணிட்டு விசுவாசத்துல எனக்கு கர்த்தர் செஞ்சா பார்ப்போம் அப்படின்னு இல்ல. எனக்காண்டி நிச்சயமாய் செய்வார். எனக்காண்டி நிச்சயமாய் அவர் செய்வார். இந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல எல்லாம் போய் நிக்கிறத பார்த்திருக்கீங்களா கூட்டத்தை? தினைக்கும் போவாங்க. பொடி நடையா நடந்து போவாங்க. அவங்களுக்கு நடக்கிற
அற்புதம் நடக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில நன்மை நடக்கிற வரைக்கும் கலர் டிராபிக்லயே நிப்பாங்க. நான் அந்த மாதிரி சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன். கோர்ட்லயும் பாருங்களேன், அவங்க நியாயம் கிடக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. விட்டு தள்ளுறா ஒரு 1/2 சென்ட் தானடா விடுறான்னா கூட விட மாட்டாங்க. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போவாங்க. நம்ம தேவன் அப்படி தேடுறது இல்ல. சிலது சோர்ந்து போயிரும். நிச்சயமா நீங்க நான் உங்க வாழ்க்கையில நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர உறுதியா கேளுங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட் இன் பிரேயர். ஹalleluya. ஷாடா ரபா துரபோ ஷிருபா ரபா. ம். நீதிம லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக பட்டன என்று தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆயக்காரன் தான் நீதிமானாக எண்ணப்படுகிறான். ஆயக்காரன் நீதிமானாக என்ன? வேதம் சொல்லுது, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் என்றும் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யாரெல்லாம் நீங்க தேவனுக்கு முன்பாக நீங்கள வந்து நீங்க தாழ்த்துறீங்களோ, நீங்கள் நிச்சயமாய் உயர்த்தப்படுவீர்கள். என்ன ஒரு தடவ கேட்டுட்டேன். அ அதுக்கப்புறம் அவர்ட்ட சொல்ட்டேன். அவர் அப்ப அதுக்கப்புறம் அ நான் வந்து ஜெபம் பண்ண மாட்டேன். நான் அவர பார்க்க மாட்டேன். அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ள பெருமை தான் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பெருமை இருக்கு. பெருமை உள்ளவருக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். என்ட்ட அவருக்கு மட்டும் தான் நியாயம் கிடைக்கும் என்ற எண்ணத்துல போய் நிக்கும் பொழுது தான், நம்ம என்னன்னா வி ஹேவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ் ஃபார் காட். அ தேவனுக்கு வந்து இப்போ ஒரு காரியத்த தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ சோ அந்த காரியத்த வந்து தேவன்ட்ட சொல்லிட்டு, அப்படியே அவர்ட்ட விட்டுருவோம். அதுக்கப்புறம் நாம வந்து இஸ்மவேல பார்க்க போயிர்றோம். இல்ல, இல்ல, இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் ஈசாக்க குடுப்பேன்னு சொல்ட்டாருன்னா, உங்களுக்கு நிச்சயமா தருவாரு. ம். தேவன் உங்கள் வாழ்க்கையில சொன்னதை அவர் செய்யுமள அவர் கைவிடுவதில்லை. டோன்ட் கிவ் ஆப்ஷன்ஸ் டூ காட். இப்படிலாம் வரும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கலாம்னு நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில சொன்னாரா, நிச்சயமா அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ராமா ஸ்தோரபோ தொரிபில ஹந்தரபோ ஸ்ரீபா தாரா ஹவுடரபோ ஸ்ரீபாலபா. 16ஆம் வசனம் போட்டிருக்கு. இயேசு அவர்களை கொண்டு வர கட்டளையிட்டு, சிறு பிள்ளையை என்னிடத்தில் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யங்கள் அவர்களுடையது. இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே, சிறு பிள்ளைகள் வந்து அநேகமாய் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சீசர்கள் வந்து அதட்டுறாங்க. அவர வந்து தொந்தரவு பண்ணாய்ங்க. இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை அதட்டுகிறவர்களாய் சில பேர் இருந்தா கூட, உங்க உலகம் எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்னா, எனக்கு அவர் அப்பாவா இருக்கிறாரு. எனக்கு அவர் அப்பாவா இருக்காரு. எனக்கு அவர் அப்பாவா இருக்காரு. எனக்காக அவர் நிச்சயம் செய்வாரு. Manta rabas torobo shirbi lahat tiribi hantorobo shirbi laharaba. Morime krabo tiriba lahatorobo shirba krabe antorobo shirba. எனக்காக அவர் நிச்சயமா அவர் செய்கிற தேவனா இருக்காரு. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ம். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். மோ ஷிரிபி லகரபா. 19 வசனம் பாருங்களேன். அ ஒரு நல்ல போதகரே, எனக்கு இந்த மாரி பேசிட்டு ஒருத்த அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதரே, நீ நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்கொள்ள நான் என்ன செய்வேன் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நல்லவன் நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தள்ளவன் நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்படி சொல்லிட்டு அதற்கு இயேசு அவர்களுக்கு 22ஆம் வசனம். இயேசு அதைக் கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உன்னிடத்தில் உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்குக் கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐசுவரியவானாயிருந்தபடியால் இதைக் கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்து, அவன் மிகுந்த துக்கம் வந்து இயேசு கண்டு, ஐசுவரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்று அரிதா அரிதா இருக்கிறது என்று சொல்றார். சோ இவனுக்கு மைண்ட் ஃபுல்லா பொருள் மேல தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம மைண்ட் ஃபுல்லா நம்ம தேவன் இருக்கோமா? ஆர் வி ஹேவிங் காட் இன் அ ஹார்ட்? ஆர் இல்ல அத காட ரீப்ளேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ம். யூ ஹேவ் டு திங்க் அபௌட் இட். சில பேருக்கு வந்து கையில வந்து ரூ. 500 தான் இருக்கும். ஆனா, நாளைய குறித்து நீ கவலையப்படாதன்னு பாரு.
நாளை குறித்து நீ கவலைப்படாத. அது கூட போன்னு சொல்றாரு. ஆனா நாளைக்கு இந்த 500 வச்சு ஓட்டிறலாம் அப்படின்னு சொன்னா, வி ஆர் கிவிங் ₹500. அந்த ரூ. 500 வந்து தான் தேவனுக்கு ஒரு ஈக்குவலான பிளேஸ குடுக்குறோம். ம். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதற்கு அவன் மனுஷன் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைய எளிதா இருக்கிறோம் என்றார். அ நுழைவது எளிதா இருக்குமா என்று கேட்கிறாரு. ஒட்டகமானது ஊசியின் காதுல எப்படி நுழைய முடியும்னு கேட்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் சொல்றேன், மனுஷனால் கூடாத தேவனால் கூடும். அப்பன்னா நீ வந்து உன் இருதயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, அந்த ஊசியின் காதுக்குள்ள கூட போயிற முடியும்னு விசுவாஸ் சொல்றாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். இதுக்கெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புறேன். பிகாஸ் ஆஃப் டைம் மட்டும் நான் முடிக்க விரும்புறேன். ம் அ கடைசில வந்து 37ல வாசிக்கிறேன். சாரி 39. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். யாருன்னா பர்த்திமேயுன்னு ஒருத்தர். பர்த்திமேயு வந்து வழியில ரோட்டோரமா பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்னு சொன்னார். அவன் கிட்ட வந்து அவரை நோக்கி, "நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?" என்றார் கேட்டார். அதற்கு அவன், "ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும்" என்றான். ஸோ இந்த பர்த்திமேயு பர்னா குமார்ன்னு அர்த்தம். திமியஸ்னா திமியின் குமாரன்னு சொன்ன அர்த்தம். இவனுக்கு வந்து இந்த பர்த்திமேயு வந்து என்ன மேட்டர்ன்னா, இவனுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத மனுஷன். பர்த்திமேயு ஐடென்டிட்டியே இல்லாத மனுஷன். பர்ட்டிமேயஸ் பி பர்னா குமார்ன்னு அர்த்தம். டிமியஸ்னா என்ன அர்த்தம்னா, திமேயின் குமாரன். பர்த்திமேயுனா திமேயின் குமார்ன்னு அர்த்தம். இவனுக்கு இவன் மேல ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத மனுஷன். இவன் மேல ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத மனுஷன். இவன் வந்து ரோட்டோரங்கள்ல வந்து கண்ணு தெரியாதவன் வந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கான். இவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறது வந்து இயேசு கிறிஸ்து அந்த வழியா நடந்து போறத வந்து கேள்விப்பட்டோனே என்ன சொல்றான்? நசரேயனான இயேசுவே போகிறது என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், "இயேசுவே, தாவீதின் குமாரே, எனக்கு இரங்கும்" என்றான். தாவீதின் குமாரே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் நான் பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். டேய் நீ பேசாதடா பேசாதடான்னு அதட்டினாங்க. அவனோ, தாவீதின் குமாரே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டானாம். பாருங்களேன், எந்த அளவுக்கு ஃபெய்த் இருக்கு பாருங்க. மிகவும் அதிகமாய் கூட்டுறான். இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசிச்சோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர அ சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வர தடை பண்ணாதிருங்கள். அவர்களோட தான் பரலோக ராஜ்யம் அவர்களோட இருந்து சொல்றாரு. ஆனா இங்க சொல்லும்போது சீசர்கள்லாம் தடுக்குறாங்க. சீசர்கள்லாம் தடுக்குறாங்க. ஆனா அவன் மிகுந்த அதிகமாய் சத்தம் போட்டு கூப்பிடுறான். தாவீதின் குமாரே, எனக்கு இரங்கும்ன்ட்டு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ப்ராப்ளம், ஆப்ஸ்டக்கிள் வந்து தேவனை கூப்பிட விடாம தடுக்குதோ, அதுக்கு மேல உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஹேவ் ஃபெய்த் இன் காட். அதற்கு முன்பாக அதிக சத்தமாய் நீங்கள் கூப்பிடாங்க. இன்னும் அதிகமாய் தேவனை தேட ஆரம்பிங்க. இன்னும் அதிகமா உங்க வாழ்க்கையில ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா, இன்னும் அதிகமாய் தேவனை உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். Hallelujah. Rafrahunto robo shirbi hadraba. Manto robo shirbi handrabo. Tiri bi handraba. Tiri handrabo. Mala handrobo shirbi handraba. Rahatoro ma sharaba. Mantarabo rohodraba. Your problem should not stop you in calling Jesus. Your problem should not stop you in calling Jesus. இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க. Have faith in God. Don't lose your hope in God. ரேதலஹந்தர புரோடர்பா. ஒரு ஐடென்டிட்டியா இல்லாத மனுஷன். பர்த்திமியும் திமியின் குமாரனாக தான் அப்படி அறியப்பட்டிருந்தான். இவன் வந்த பிறகு என்ன பண்ணானா, தான் மேல் ஆடையை கழட்டி ஜீசஸ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இடத்துல மேல் ஆடையை கழட்டி தான் போறாரு. மேல் ஆடையை கழட்டிட்டு இவனுக்கு மேல ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்கும். ஆனா அந்த மாதிரி மேல் ஆடையை கழட்டிட்டு அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு நின்று தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார்.
இயேசு கிறிஸ்து அவன் பிரச்சனைக்குள்ள வரலங்க. இயேசு கிறிஸ்து அதே இடத்துல நின்டாரு. இன்னைக்கு நம்ம நேரத்துல நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து என் பிரச்சனத்துல வரணும்னு நினைக்கிறோம். இல்ல, இல்ல. நம்ம தான் அங்க போணும். நம்ம தான் அங்க போணும். என்னடா நேத்து வந்து இந்த 4த் மேன் ஸ்டாண்டிங்ன்னு பிரச்சனைக்குள்ள இருக்கீங்கன்னு பேசுனீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும்னு பேசுறீங்க. கிங்டம் வந்து ஒரு பாரடாக்ஸிக்கல் நேச்சர். ம். கிங்டம் வந்து ஒன்றுக்கொன்று முரண்பாடான கருத்தா இருக்கும். 4த் மேன் ஸ்டாண்டிங் உங்க பிரச்சனைக்குள்ள தேவன் இருக்கிறார். ஆனா யூ நீட் த ஃபெய்த் இன் காட். அதான் சொல்றேன். யூ நீட் ஃபெய்த் இன் காட். இயேசு நின்று பாருங்க நல்ல வாசிங்களேன். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அப்போ இயேசு வந்து என்ன லைஃப் ஸ்டைல்ல வந்து நிக்க மாட்டார்ன்னா, ஃபெய்த் இல்லாத லைஃப் ஸ்டைல்ல வந்து நிக்க மாட்டார். இயேசு நின்று கொண்டு வரும்படி அவர சொன்னார். So those who have faith in God, you will attract Jesus near you. And you will attract Jesus near you. Jesus will attract to you. இதுதான் மேட்டரே. ஃபெய்த் வந்து தேவன கிட்ட கொண்டு போகும். விசுவாசம் வந்து தேவன கிட்ட கொண்டு போகும். ஆமென். விசுவாசம் தேவன் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். You need to have the faith in God. ஸோ அந்த ஃபெய்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வசனத்த வாசிக்கிறேன் மறுபடியும். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்கள் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? ஆமென். விசுவாசம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹேவ் ஃபெய்த் இன் எனக்காக நிச்சயமா அவர் செய்வார். இயேசு நின்று தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்து அவனை நோக்கி அவன் அவரை நோக்கி, "நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்?" என்று கேட்டார். அதற்கு அவன், "ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும்" என்றார். நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். லாமான் தாஸ்தா தரோபா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு நிச்சயமாய் உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பார்வையை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஓ ராதா தரபா தேரிபி ஹண்டரபோ திரபா மூறு ஹண்டரபோ தீரிபா எல்லா டார்க்னஸும் இட்ஸ் எல்லா டார்க்னஸும் விலகிறது. யூ ஹாவ் அ ஃபெய்த். யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர். உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். மாறா ஹடரபோ ரபோ ரபா டரமான். உடனே இயேசு அவனை நோக்கி, "நீ பார்வையடைவாய்." அவன், "ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும்" என்றான். இயேசு அவனை நோக்கி, "நீ பார்வை அடைவாயாக. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது." உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். மான்டாரா பௌஷிடர்பி லஹடரபா தூரபா ஷிடரபா தேரிபி ஹண்டரபா. இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய மிராக்கிள்ஸ்க்கு மட்டும் தான் வராங்க. மிராக்கிள் வந்த பிறகு அவங்களுக்கும் ஜீசஸ்க்கும் சம்பந்தமே இல்லாம மாறிடுறாங்க. அவன் ஏன்னா இவன் பாருங்களேன், உடனே அவன் பார்வையிழந்து தேவனை மையப்படுத்த அவருக்கு பின் சென்றான். அவருக்கு பின் செல்ல வேண்டும். நிச்சயமா தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ராமான் டூரபோ ஷிட்ரபி லஹடரபான் தேரபா. இந்த வசனத்துல நம்ம இப்ப படிச்சதுல ஒரு 2, 3 பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ண விரும்புறேன். லூக்கா 18:4 மனதில்லாத இருந்தான். லூக்கா 18:8 வந்து சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார். அடுத்தது வந்து லூக்கா 18:16 கட்டளையிட்டார். லூக்கா 18:23 மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆனா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறார். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா? தேவனுடைய கட்டளை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் குணமடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில உங்கள் நன்மை உண்டாயிருக்கும். ஆமென். ராபா ஸ்தாத்தரபோ லோஹடர்பி ஆண்டரபா மான்தாரபோ.
தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுடைய தம்மால் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தை அவளுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். அஹ் பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய விசுவாசத்தை அளவுகோலை உயர்த்துங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை நான் விடமாட்டேன். நீர் என்னை உம்மிடமிருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம விட்டால் உங்களை விடமாட்டேன் என்று நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். சங்கீதம் 55:20 சொல்ற, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒரு நாளும் அவர் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:17 சொல்றது, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி அவர் என் சத்தத்தை கேட்பார். 55:18 போல, திரளான கூட்டம் என்னை கூடி என்னை எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்தோட மீட்டிடுவார். திரளான கூட்டங்கள் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டார். சங்கீதம் 55:18 பாத்தீங்களா? உங்களை கூடி எதிர்த்தவர்கள் முன்பாக உங்களை சமாதானத்துடன் மீட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஷடரபா, ஷடரபா. ஆதி முதலாய் வீற்றிருந்தேன். சங்கீதம் 55:19 ஆதி முதலாய் வீற்றிருந்தேன், கேட்டு அவருடைய பதிலளிப்பார். அவர்களுக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். நிச்சயமாய் உங்களை தள்ளாட விட்டார். உங்களுடைய வார்த்தையில ஒவ்வொருத்தரையும் தேவன் உங்கள் மேல மிகுந்த கர்சனையா இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை வரும்படி இவன் போய் இவன் வந்து கூப்பிடுறான், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். இவனுக்கு ஒரு ஐடென்டிட்டியை தேவன் மறுபடியும் கொடுக்குறாரு. இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரு பர்த்திமேக்கு. அது வரைக்கும் அவனுக்கு வந்து காசை தான் இருக்கிறதான் கொடுத்துட்டு போவாங்க, பிச்சை தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஒருத்தர் தான் தனக்கு உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறார். ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறார். ஒரு பிச்சைக்காரனா இருக்கான், ஆனா இவனுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறாரு. நான் உனக்கு தகப்பன்றா, நான் உனக்கு தகப்பன் என்று சொல்லி ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறாரு. லாமான் டாரபோ ஷிடர்பீலஹரபா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்க உங்களுக்குள்ள ஒரு தேவன் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறார். நீங்க ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம இருக்கீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை தரார். அவர் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறார். அவர் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறார். தாராபா சத்தரோபோ ஷிடர்பா லஹதரிபி ஆண்டரபா. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில மிகுந்த பெரிய காரியங்களை அவர் செய்ய பெறுகிறார். ஆமென். மாந்தரபா. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் பதில் அளிக்கிற தேவனாயிருப்பார். நியாயம் செய்கிற தேவனாயிருப்பார். உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய நியாயம் வெளிப்படும். தேவனுடைய நியாயம் வெளிப்படும் என்ற கால தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். தேவனுடைய நியாயம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஷாக்கா தருபி ஹண்டர் புரஹுடர்தி ஆண்டரபா. தேங்க்யூ. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நிச்சயமா இவர்களுக்கு நியாயத்தினை சேர்க்க சொல்ல சீக்கிரத்திலே அவர்களை நியாயத்தை சேர்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இவர்கள் விசுவாசின் அளவு பெருகுவதாக என்று நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த காலைல சொன்னீங்க, உங்களுடைய பதில் உங்கள் விசுவாசத்தின் எண்ட்ல இருக்கு. உங்கள் விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுல உங்க பதில் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ரீமா டாரபா ஷுடரபா லேதிரிபி ஆண்டரபா. தேங்க்யூ லார்ட். நம்ம ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமா இவர்களுக்கு பதில் அளிக்கிறதுக்கு போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, those who diligently seek him, diligently seek him, God is a rewarder of Father. ரிவார்டு அளிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும்
கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணம் உன் வயது திரும்ப வாழவது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியும் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியும் நியாயத்தையும் அவர் செய்கிறார். இன்றைக்கு செய்கிறார். நீதியும் ஒரு நியாயத்தையும் அவர் இன்றைக்கு செய்கிறார். ஹalleluya ரஹஸ்துரபா த்ரபா. எல்லாரும் உங்களுக்கு கரங்களை எடுத்து I would bless you with the word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.